ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது விக்ரம் அண்ட் கனி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு கமருதீனை பற்றின ஒரு விஷயம் பேசுகிறாங்க. கமருதீன் வந்து காமெடி பேசாம். யார் சொல்கிறது அப்படின்னா கனி அவர்கள் சொல்கிறார்கள். அதை மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் பிடிக்காத நபர் அப்படின்னா கமருதீன் சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு தலை ரூமில் வந்துட்டு சாண்ட்ரா, அதுக்கப்புறம் கானா வினோத், அமித் அவர்கள்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ஐயோ விஜய் பாரதி டீம் வந்து பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டைம் கம்மி, ஆனால் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. பிக் பாஸ் செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது பெரிய ஆப்பா அவங்களுக்கு அமையும். ஏன் அப்படின்னா, ஒரு சில சாங்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு சில சாங்கை வந்து இவங்களே முழிக்கிறாங்க. அப்போ அங்கே எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்களே, ஒன்று அவங்களை காப்பாற்றினா அந்த சாங்ஸ்லாம் போட மாட்டாங்க, இல்லை இவங்களை பழி வாங்கினா அந்த சாங்ஸ்லாம் போட்டாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. ஸோ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது ஒன்று. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு இந்த வீட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யாரை பிடிக்காது அப்படின்னும் போது கனி ஃபஸ்ட்டு வந்துட்டு இவரே சொல்லிடுறாரு, எனக்கு வந்து இந்த வீட்டில் கமருதீனை பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயும் இந்த 24 ஹவர்ஸ் அந்த டாஸ்க்லலாம் அவர் எந்திரிக்காமல் அப்படியே படுத்தாரு பாருங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது எப்படி ஒரு மனுஷனால் 24 ஹவர்ஸ் டாஸ்க்குன்னு சொல்லியும் படுக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கனி வந்துட்டு எனக்கு வந்துட்டு முதல்ல ரொம்ப பிடிச்சதுங்க. இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் வாரம் முடிஞ்சவொடனே ஒரு பெரிய காமெடி பீஸ்ன்ற காமிச்சாருங்க. அதுவும் வாரம் போக போக அவர் ஒரு பெரிய காமெடி பீஸாகவே எனக்கு தெரிகிறார் அப்படின்றாங்க. அவருக்கு காமெடி பீஸ் உங்களுக்கு. ஆனால் ஸ்டார்டிங் ஒரு பண்ண அட்டகாசலாக இருக்கு பாருங்க கமருதீன். இப்பா ஒரு 4-5 வாரம் எனக்கு ரொம்ப விருப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பண்ணுற விஷயங்கள், அந்த கலாய்க்கிற விஷயங்கள் ரொம்ப வந்து மட்டமாக வந்து கலாய்ச்சிருப்பார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, போக போக வந்து எனக்கு அவரோட க்யூட் ஃபேஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டாங்க கனி. ஆனால் வந்துட்டு விக்ரமுக்கு சுத்தமாக பிடிக்கலையா. இப்போவும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இப்பவும் பிடிக்குங்க. அதுவும் குறிப்பாக அந்த 24 ஹவர்ஸுங்க. எப்போ பாரு பார்த்தீங்கன்னா கமருதீன் பற்றி அவர் சொல்லும் போதெல்லாம் பாருங்கள், கமருதீன் இருக்கும்போது சூப்பராக சொல்லுவார். கமருதீன் அதுவும் இந்த வாரம்லாம் வந்துட்டு கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது போன வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு வேலையில் கொண்டு வராதிங்க. நான் உங்களை மணிப்புலேட் பண்ண போகிறேன்னு நினைக்கக்கூடாது. மணிப்புலேட்டாக நான் பண்ணல, அதான் மணிப்புலேட்டாக மண்டைய கழுவுறேன்னு நினைக்காதீங்க. சொல்கிறேன் அவ்வளோதான். அந்த மாதிரி சூப்பராக தூவி விட்டு போயிடுவாப்புல. இப்போ வந்து இந்த 24 ஹவர்ஸ்ன்றதை இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் வந்துட்டு இன்றைக்கி வந்து அந்த பேரை மாற்றுறாங்க. சாண்ட்ரா ஆக்சுவலாக ஆர்டர்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடி, இப்போ திவ்யா போகிறாங்க. அதை வந்துட்டு வேறு நிறைய இடங்களை சொல்லிட்டு வர. ஃபஸ்ட்டு வந்து சபரி கிட்ட சொன்னார், இது நம்ம விடக்கூடாது, அவங்ககிட்ட பேசுகிறோம், முதல்ல அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா மாற்றுறதுன்னு. அதுக்கப்புறம் திரும்ப சுபிக்ஷா வர்றாரு, சுபிக்ஷா இதை பற்றி நம்ம பேசணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சொல்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னு. இப்போ இந்த ஓப்பன் நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனாங்களே, இப்போ இதுக்கு பேர் என்னது? எல்லாமே டிஸ்கஷன் தானே. அப்போ நீங்கள் குரூப்பாக செயல்படுறீங்க. அதே தானே அவங்களும் பண்ணாங்க. அவங்க பண்ணால் அது வந்து தப்பு, நீங்கள் பண்ணால் அது பேர் கிடையவே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அது? ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கமருதீனை பற்றி கனியும் விக்ரமும் சொன்ன விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.